திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அமராவதி நகருக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த அமராவதி நகரில் பார்த்திங்கன்னா என்னோடய டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? உங்கள் நேம் என்ன? ஓகே. அமராவதி ஸ்கூல். ஓகே ஓகே. இந்த அமராவதி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் சொசைட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இங்கே பாருங்கள், மிலிட்ரி ஸ்கூலுங்க. அதாவது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இது இயங்கிட்டு இருக்குதுங்க. இது 1962 வந்து இதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த பீரங்கி வண்டி பார்த்திங்கன்னா இது பாகிஸ்தான் வாருக்கு வந்து இந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜயானந்தா இந்த பேட்டில்ஸோட பேர் பார்த்திங்கன்னா டேங்க் விஜயானந்தாங்க. இது எப்போ யூஸ் பண்ணலாம் என்னங்கிறத வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். விஜயானந்தா மெயின் பேட்டில் டேங்க். விஜயானந்தா MPT ended the service of the Indian Army 1970. 2200 this tank were built by the heavy vehicle factory. ஆவடியில் தயார் பண்ணியிருக்காங்க. 39 டன் உள்ள அந்த பீரங்கி வண்டிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சைனிக் ஸ்கூலுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கம்பீரமாக வந்து இதை இங்கே வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5th annual day சைனிக் ஸ்கூல் அமராவதி நகருக்கு வந்து டாக்டர் ரோசையா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஜயானந்தாவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். பேட்டரி டேங்க், கம்ஃபர்ட் வெயிட் 39 tons, பவர் 535 PHP, மேக்ஸிமம் ஸ்பீடு 50 km ஸ்பீடு, மேக்ஸிமம் கிராசிங் ஸ்பீடு 530 km. மெயின் கன் 150 mm, ஆன்டி கிராஃப்ட் கன் வச்சுருக்காங்க. பாருங்கள் வண்டியோட இதோட நம்பர் பார்த்திங்கன்னா 231. எப்படி இருக்கு பாருங்கள், வண்டி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நீ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பண்ண பார்க்கலாம், டேம் பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இராணுவத்தில் போய் முன்னே உள்ளன்னு பார்க்க முடியாது. இதை வந்து குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி இதை வந்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். அடியில் பாருங்கள், இதில் வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க. வி ஜாயின் வென்ச்சர் வித் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் இது இருக்குதுங்க. இதை உள்ளே பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இது டாக்டர் இங்கே தான் படிக்கிறாங்க. 5th வரைக்கும் இங்கே எலிமெண்ட்ரி. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இங்கே எடுக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்கூலை சுற்றி நிறையா உங்களுக்கு கோச்சிங் சென்டர் நிறையா இருக்குதுங்க. எக்கச்சக்கமான கோச்சிங் சென்டர் இருக்கிறாங்க. அதனால் நிறையா ஸ்டேட்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்க. குழந்தைகள், பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. நல்லபடியாக இதில் வளரக்கூடிய குழந்தைகள் ரொம்ப டிசிப்ளின் மெயின் சொல்லித்தராங்க. எப்படி பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற. இராணுவத்தில் என்ன ஒரு மெச்சூர்ட் இருக்குதோ அதே மெச்சூர்டை வந்து இவங்க அந்த பசங்க 12th முடிச்சு வெளியே வரும்பொழுது அந்த அளவுக்கு வெளியே வர்றாங்க. ஓகே கைஸ், டன். நெக்ஸ்ட் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அமராவதி டேமில் இருக்கிற முதல பண்ணைக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், அப்படி பாருங்க டான்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே போட்டிருக்குறாங்க.
guys. இங்கே வர நம்ம வீட்டு வேலை என்ன வேலை பார்த்துட்டு Guys, இன்னைக்கு நான் அமராவதி ஸ்கூலுக்கு போனேன். நான் பிரைஸ் வரலன்னு சொல்லி அழுதுட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கூட்டு வந்திருக்காரு. இங்கே பாருங்க வெளியில் செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்பா நின்று போனோம், நான் இல்லாம எடுத்து போறேன். அங்கே பாரு, அந்த காலேஜில் மாட்டு கீழே தட்டி விட்டுருக்கு. லீவு நாளில் எல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் படுத்துருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. இங்கே காக்கா கீழே போய் வச்சுருக்கு. காக்காலாம் காக்கா போய் வச்சுருக்கு. ஆமாம், அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். பெரிய சைஸ் பிக் சைஸில் இருக்குது பாருங்க. பாப்பா பாப்பா நீங்க கடிச்சு வச்சிருப்பாப்பா, பக்கத்தில் போகாத, போனீங்கன்னா கடிச்சு வச்சிரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இன்னும் குஞ்சுகள்லாம் உள்ளே இருக்கும் போல தெரியுது. முதலைகள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அடிக்கடி இந்த டேம்லேருந்து வெளியே வந்துருமாமா. பயங்கரமாக லுக்குறது பாருங்க. இங்கே அதை விடுங்க, இங்கே அங்கே பாருங்க நடந்து போகுது. இந்த போகுது பாருங்க, நடந்து வருது. எப்படி போஸ் கொடுக்குது பாருங்க. இங்கே தான் வருதுங்க, இங்கே தான் வருது, நம்மக்கிட்ட தான் வருது. இங்கே பாருங்க எப்படி வருது பாருங்க, பயங்கரம் போஸ் கொடுக்குது. நம்ம கேமராக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அங்கே இருந்துச்சு. இப்போ நம்மளை பார்த்தோன்னே அங்கேருந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், வாழெல்லாம் பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லீவு நாட்களில் வாங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் காமிங்க குழந்தைகளுக்கு. இது பாருங்கள், டசவுட் இருக்குது பாருங்கள், நல்ல பிக் சைஸுங்க. அதே முறைச்சி பார்க்குது, மேலெல்லாம் புண்ணாக இருக்கும் போல் தெரியுது. எல்லாம் கடிச்சுக்குவாங்க போல். எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல பிக் சைஸுங்க. உள்ளே போனோம்னா அவ்வளோதான், ஆள் காலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நகர்ந்து போகுது பாருங்கள். அந்த பக்கம் போனோம்னா குட்டி முதலைகள் நிறைய இருக்குது, அதை போய் பார்க்கலாங்களா. எடுத்துருவோம். இயற்கை சூழல் பாருங்கள், ஒரு லவ்வர்ஸ் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காதல் பண்ணுறதுக்கு நல்ல இடங்கள் போல தெரியுதுங்க.
ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடங்க குழந்தைங்க விளையாடுறதுக்காக. ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சுருக்காங்க. கரெக்டான முறையில் பராமரிப்பு இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உட்கார்றதுக்கு சேர் மாதிரி எல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, சேர் ஆடுதுங்க. இங்கே பாருங்க, கரடி, ஒட்டகச்சிவங்கி, அப்புறம் இந்த இதெல்லாம் அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல குழந்தைங்களுக்கு இருக்காங்க. ஃபுல் ஆர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு முதல் உள்ளே இருக்கிற இடத்த ஆர்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. சிங்கம், புலி அதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போய் குட்டி முதலைகளை பார்க்கலாங்களா? கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தோட முதலைகள் நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் முதலை குட்டிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அமராவதி டேம் கிட்ட நம்ம வந்துட்டோம். டேமோட வியூ பாருங்கள். இன்னைக்கு எல்லாம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் பண்ண குஞ்சுகளை வளர்த்து இவங்க இது பண்ணுறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம டேம்லேருந்து வளரக்கூடிய மீன்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேல்ஸ், சனி ஞாயிறு நல்லா இங்கே சேல்ஸுங்க. நிறையா கூட்டம். சனி ஞாயிறு வந்தீங்கன்னா இங்கே நல்லா கூட்டமாக இருக்கும். இந்த தொட்டியில் தான் மீன் வளர்க்குறாங்க. இப்போ நம்ம எந்த வண்டியில் வந்திருக்கோம்னா, எந்த வண்டியிலையும் அதாவது ஸ்ப்ளெண்டரில் வந்திருக்கோம். நம்ம இது பட்ஜெட்டில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே வேணால் போய்க்கலாம். இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு இன்றைக்கி காம்படிஷன் இருந்ததுனால இன்றைக்கி அது ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அமராவதி நம்ம வந்துட்டோம். தண்ணி கம்மியாக தான் வருது. டேம் பக்கத்தாடி. சட்டரில் தண்ணி இல்லை, அடி கீழே தான் திறந்து விட்ருக்காங்க. அடி சட்டரு தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. இது வந்து கேரளாவிலேருந்து உங்களுக்கு தண்ணி மேலே இருந்து சேவ் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விவசாயி இங்கே சுற்றி இருக்கிற திருப்பூர் மாவட்டம் உள்ள விவசாயிகள், திருமூர்த்தி உள்ள சைடு உள்ள விவசாயிகள் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ரொம்ப யூஸ் ஆகுது. கல்லாவரத்துலேருந்து போகுதுங்க. நிறைய பேர் நீர்ப்பாசனம் பெற்று விவசாயம் நிறையா நல்லா பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தண்ணி எப்படி திறந்து விட்ருக்காங்க பாருங்கள். மடையில் அமராவதி இது பாருங்கள். அமராவதி அணை சிறுபுணல் மின் நிலையம் பவர் ஹவுஸ். இது தண்ணி நல்ல ஸ்பீடுங்க, நல்லா ஃபோர்ஸாக போகும். பார்த்தீங்களா எப்படி போய் பாருங்க. தண்ணி தெரிக்குது பாருங்க, வர்ற ஃபோர்ஸுக்கு எவ்வளோ வேகமாக வருது பாருங்க. உள்ளே யாரும் விட மாட்டாங்க போல தெரியுது. முதல்ல விட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டோரு. இல்லை மதிய நேரத்துலலாம் வந்து உங்களுக்கு திறந்து விட்டுருப்பாங்க. ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி சட்டரில் வந்துட்டு இருந்துச்சு. மழை வந்ததுனால விட்டுருந்தாங்க. எதுவும் இல்லை, சட்டரில் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஜாலியாக இன்றைக்கி ஒரு டைம் பாஸாக வந்தோம். இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம
போட்டாச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.